ஓம் க்ரீம் ஆதிமூல பரமேஸ்வராய நமக. உபதேசி குருவாய் அருள்வாய் பரமகுருவே வாவா சிவாயே. ஓம் க்ரீம் ஆதிமூல பரமேஸ்வராய நமக. உபதேசி குருவாய் அருள்வாய் பரமகுருவே வாவா சிவாயே. ஓம் ஜனார்த்தன குருவே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் ஜனார்த்தன குருவே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் ஜனார்த்தன குருவே போற்றி போற்றி. கலியுகத்தில் பக்தியே உயர்ந்தது என்று அநேக புராணங்கள் கூறுகின்றன. கலியுகத்தில் பக்தியே உயர்ந்தது என்று அநேக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாம பஜனை பக்தியின் மூலம் மனிதன் தன்னை மறந்து, தன் உடலை மறந்து இறைவன் புகழை பாடும்போது இறைவன் இவன் மனதிலே குடிகொண்டு இவனை ஆனந்த பராசக்தியிலே ஆழ்த்துகின்றான். அந்த ஆனந்தத்திலே திளைத்து உலகமெல்லாம் மறந்து போகும்போது இறைவனுக்கு ஆதாரமாய் உள்ள பரமாத்மாவில் நமது ஜீவாத்மா லயிக்கிறது. அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு இந்த மனித பிறவியே நமது வந்திருக்கிறது. இந்த ஆன்மா தத்துவத்தை அடைவதற்கு சொல்லிக் கொடுப்பது வழியாக வகுத்து கொடுப்பது தான் வேதாந்தம். இதையே தான் ஆதிசங்கரரும் தன்னுடைய ஜீவாத்மானது தன்னுடைய சுயரூபத்தை சிந்தனையை செய்வதே பகுத்தறிவு என்று கூறுகிறார். ஆகவே வேதாந்தத்தின் பிரகாரம் ஆன்மா ஒன்றாகவே இருந்த போதிலும் மனிதர்க்கிடையே உயர்வு தாழ்வு இத்தனை வேற்றுமைகளுக்கு அந்த ஒற்றுமையே அமைவதற்கு வழிகோலாக ஆகின்றது. உலகம் தோன்றிய காலம் முதல் வீட்டை ஏற்படுத்தி மனிதன் வசிக்கும் துவங்கிய காலம் வரை பூஜை செய்வது வழக்கமானது, ஒரு கடமையாக இருந்து வருகிறது. அப்படி செய்யும் பூஜைக்கு பஞ்சீயதன பூஜை என்று பெயர். 5 மூர்த்திகள் அந்த பூஜையில் இடம்பெறுகிறார்கள். அதாவது சிவன், விஷ்ணு, விநாயகர், அம்பாள், சூரியன் என்பவராகும். இவற்றில் சிவனே மையமாக வைத்து மற்ற 4 மூர்த்திகளையும் 4 பக்கமும் வைத்து பூஜை செய்வது சிவ பஞ்சீயதானம் என்று அழைக்கப்படுகிறது. சாமானிய கடமையை செய்யும் பொழுது தந்தையினிடத்து கடவுளை நினைத்து கடமையை செய். தாயினிடத்தும் கடமைகளை நினைத்து கடமையை செய். குருவினிடத்தும் கடவுளை நினைத்து கடமைகளை செய். பதியினிடத்தும் கடவுளை நினைத்து கடமையை செய். அவ்வண்ணமே தல விருட்சமும் கோயில்களில் வகுக்கின்றது. கடமைகள் தெய்வம் நினைப்பவனையே செய்யும்படி செயல்படுகின்றது. அப்படிதான் நம் மன்னூரில் பிரதானமாக 3 அம்மன் கோயில்கள் இருக்கின்றது. ஆண்டிற்கு ஒரு முறை அந்த 3 அம்மன் கோயில்களுக்கும் விசேஷமாக திருவிழாக்கள், பூஜைகள் நடைபெறுகிறது. அதன் பிறகு பெரிதாக ஒன்றும் எதுவும் செயல்படுவதில்லை. ஆனால் வருகின்ற மாத பௌர்ணமியில் இருந்து ஏதாவது ஒரு அம்மன் கோவில்களில் பௌர்ணமி அன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இரவு 12 மணிக்கு அம்பாளுக்கு நவசமித்துகளால் ஜோதியை ஏற்றினால் அங்கு வரும் பக்தர்கள் அந்த ஜோதியில் ஐக்கியமாகி தங்கள் வேண்டுதலை வைத்து, தங்கள் குறைகளை வைத்து, கனிகளை சுற்றி அந்த அக்னி தீயிலே எரித்தால் மக்களுடைய குறைகளும் தீரும், எல்லா உடைய பாவங்களும் தீர்ந்து அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படி செய்தால் யாரோ ஒரு புண்ணியவான்கள் நமது குடிநீர் குளத்தை, பெரிய குளத்தை சுத்தம் செய்து அந்த தண்ணீரை, ஜலத்தை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த அம்பாள் நமக்கு அருள்பாலிப்பார். இருள் நிழலை விலக்கி ஒளி வெளிச்சத்தை பக்தர்களுக்கு கொடுத்து அருள் பாலிப்பாள் என்று நம்புகிறோம். எனவே மன்னூரில் இருக்கும் அனைத்து பக்தர்களும் ஒன்றிணைந்து இங்கே இருக்கக்கூடிய 3 அம்மன் கோயில், ஏதாவது ஒரு அம்மன் கோவில் செய்தாலும் கூட பரவாயில்லை. அந்த அம்மன் கோயில் பௌர்ணமி அன்று
அம்பாளுக்கு சிறப்பான பூஜை அபிஷேகங்கள் செய்து இரவு 12 மணிக்கு சமித்து கட்டுகளால் நவகிரக சமித்துகளால் ஜோதி அக்னி தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவலை சொல்ல வேண்டுமென்று நினைத்தேன். இதில் தவறு ஏதும் இருந்தால் மன்னூர் மக்கள் என்னை மன்னிக்கவும். திருச்சிற்றம்பலம். நம சிவாய. ஓம் சிவாய நம சிவாய.